ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் தனலட்சுமி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஆண்டிபட்டி எம்எஸ்பி தேட்டர் தாங்க வந்திருக்கோம். 3 வருஷம் கழிச்சு தலை படம் விடாமுயற்சி ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம ரிவ்யூ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. இனிமேல் நம்ம சேனல்லேருந்து விடாமுயற்சியோட வீடியோஸ் வரும். மக்களும் விடாமுயற்சியோட படத்தை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ மக்கள் வரவும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் படம் எப்படி இருக்குன்னு. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். படம் எப்படி தலை நல்லா நடிச்சிருக்காரு. பரவாயில்ல, ஃபைட்லாம் சூப்பராக இருந்துச்சு. நயன்தாரா நல்லா நடிச்சு சூப்பரா நடிச்சிருக்காங்க. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. நயன்தாரா நல்லா நடிச்சு சூப்பரா நடிச்சிருக்காங்க. இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பாக்க. படம் ஃபுல்லா நல்லா விறுவிறுப்பா போயிட்டே இருந்துச்சு. ஓகே, நல்லா இருக்கு, நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு படம். என்ன படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. அஜித்தோட ஆக்டிங் நல்லா இருக்கு. எப்பவும் மாசா தான் இருக்கு. நல்லா இருந்துச்சு படம். நல்லா இருக்கு, சூப்பரா இருந்துச்சு படம். நல்லா இருக்கு, நல்லா வேற லெவலு. நல்லா இருந்துச்சு. என்னடி வாய்ஸ் இது? நல்லா இருந்துச்சு. அஜித் மட்டும் இல்ல, எல்லாருக்கும் பார்க்கலாம். நல்லா இருக்கு. காதல் மன்னன் அஜித் குமார். படம் சூப்பரா இருந்துச்சு. வேற லெவலா இருக்குங்க. அஜித் இப்படித்தானே அஜித். தம்பி மெதுவாப்பா, காதலாம் கொய்யினுதுல. படம் பிச்சு விட்ட வேற மாதிரி. த்ரிஷா ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ரிஷா ஏமாத்திட்டாங்கன்னு நினைச்சோம், ஆனா ஏமாத்தல. லவ் கிரேட். Ultimate star is always ultimate. Ultimate star is always ultimate. What's wrong with you? செம்மையாக இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு ஃபேமிலி எல்லாருமே வந்து பார்க்குற பண்ணி முடியும். ஒய்ஃப் இருக்கவங்க குட்டி வந்து கண்டிப்பாக பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில், செகண்ட் ஹாஃபில் ஒய்ஃப் தரமாக இருக்குது. இப்போ நடக்கிறத அப்படி சொல்லிருக்காரு. தலையோட கெத்து குறையில செம்மையாக இருக்குது. நல்ல படம் சூப்பராக இருந்தது. தலை நல்லா ரசிகர், நல்ல நாங்கள் ஃபேனு எல்லாமே நல்ல சூப்பராக இருந்தது. சாங் சூப்பராக இருந்தது. அனிருத் சாங் நல்லா இருந்தது. படம் சூப்பராக இருக்குது. சூப்பரா இருக்கு, ஃபேமிலியோட பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. கொடூரமாக இருக்குது. தலை வேற மாதிரி நடிச்சிருக்கு. அப்புறம் 2 வருஷம் கழிச்சு இப்போதான் படம் வந்திருக்கு. கொடூரமாக இருக்குது படம், வேற மாதிரி. எப்படி ரெட் அஜித் மாதிரி இருக்கேன். படம் சூப்பரா இருந்துச்சு. ஃபேமிலி அந்த பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. காதல் மன்னன் அஜித்தை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. திரும்ப ஃபேமிலியோட வந்து பாருங்க. இந்த படம் நல்லா இருக்கும். நான் எப்பவுமே வெற்றிதே. படம் கொடூரமா இருந்துச்சு. ஒண்ணுமே பண்ண முடியாது. நல்ல காதலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. படம் வேற லெவலு. எவன் சொல்லி கேட்கல. பொண்டாட்டியா 4 வயது என்னமோ சொல்ல. எவன் சொல்லி கேட்கல. தலை மாசம் அடுத்து படம் நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கணும். கணவன் மனைவி நல்லா பார்க்கணும். நல்லா கிட்டு, தாறுமாறான கிட்டு. தலை தான் இந்த அஜித்தை பார்க்குறது வந்தால் பார்த்துட்டோம். கான்செப்ட் என்னன்னா, அடுத்தேன்னு சொல்கிறத கேட்கக்கூடாது. நம்ம பொண்டாட்டி நம்மதே பார்த்துக்கிறேன், நம்மதே நம்பணும். அடுத்தேன்னு சொல்கிறத கேட்டு பொண்டாட்டியை கழட்டி விட்டோம்னா அது ஓடி போயிடும், வேற ஒருத்தவங்க ஓடி போயிடும். கேரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கு. அவ்வளோதான் கான்செப்ட். அஜித் ஆகிட்டு அவர் எப்பயுமே தலை மாசுதே. அவர் பார்த்ததே போதும். த்ரிஷால நான் ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்போ படத்தை பார்த்ததுலேருந்து. பின்றால நிறைய போறான்டா. த்ரிஷாவோட அர்ஜுன் கீரேனை தான் பார்த்தேன். ஃபேமிலி பார்க்குற படம் அது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பார்க்குற படம் அது. நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் நல்லா இருக்கீங்க. அஜித் நல்லா சூப்பராகவே நல்லா பண்ணியிருக்காப்புல. தன்னோட காதலிக்காக நிறைய ஓவர் தச்சு போகிறான். தான் லவ் பண்ண பொண்ணுக்காக எல்லாம் ரிஸ்க் எடுத்து எல்லா வேலையும் கிடச்சி வரைக்கும் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காப்புல. சூப்பராக இருக்குது படம். நல்லா தான் சுமாராக இருக்குது. அந்த அளவுக்கு நான் பார்க்க முடியாது. கொஞ்சம் பொறாமை வெண்மத்தை காக்கிட்டு போறான். என்ன கருத்துன்னா, லவ் பண்ணக்காண்டி சரி கொடுக்கக்காண்டி, இது உயிரை கொடுக்கக்காண்டி அந்த மாதிரி படம் நல்லா தான் இருக்கு. அதெல்லாம் பார்க்கலாம்க்கா. இன்னும் இந்த உனக்கு எனக்கு பேச்சுவார்த்தை கிடையாது. நம்ம ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஆண்டிபேட்டை இங்கே இருக்குது. ஏஜே குரூப் ஆஃப் கம்பெனி. நம்மகிட்ட எல்லா சிஸ்டமான ஃப்ரேம் அண்ட் கிஃப்ட் இருக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் ஃப்ரேம் தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கூட உங்கள் ஃபோட்டோ அண்ட் அட்ரஸ் சென்ட் பண்ணுங்கள். நம்ம ஸ்டெப் ஆன் டெலிவரி பண்ணுறோம்.